இறுதி முடிவே மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. அதுவரை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் தேர்தல் ஜனநாயகப்படி முறையாக சரியாக நடக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கவனத்தையும் தேர்தல் ஆணையம் முறையாக செலுத்தும் செய்யும் என்று நம்புகிறேன். சென்சஸ் கணக்கெடுப்பின்படி 11,80,000 பேர் இருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையிலே அல்லது உடலில் குறை இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் இல்லை, அறிவில் குறை இல்லை, ஆற்றலில் குறை இல்லை, திறமையில் குறை இல்லை, செயலாற்றும் திறனில் குறைவில்லை. சாதாரண மனிதர்களை விட அவர்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பொதுமக்களுக்கு பாதகமாக எங்கும் வைக்கக்கூடாது என்பதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று கருத்து கிடையாது. அதை வரவேற்று முதலிலே என்னுடைய அறிக்கை வந்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதே நேரத்திலே தனிப்பட்ட விசேஷங்கள், நல்லது கெட்டது, முக்கியமான விழாக்கள், விளையாட்டுப் போட்டிகள் என்று இருந்தால் அந்தந்த இடங்களிலே அந்த ஃப்ளெக்ஸ் போர்ட் அவசியம் தேவை. அந்த தொழிலை முடக்க முடியாது, மூடிவிட முடியாது. அந்த அளவிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் அவர்கள் மீது, லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மீது அக்கறை இருக்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் விழா நடக்கும் இடத்திலே வைத்திருக்கிறோம். தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலும் சாகர் புயல் தாக்கும் என்ற செய்தி வெளிவந்திருக்கிறது. மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக சரியாக எடுக்க வேண்டும். குறிப்பாக ஏழை எளிய மக்கள், தாழ்வான பகுதியிலே இருப்பவர்களுக்கு உடனடி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மீனவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதில் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் மீனவர்களும் விவசாயிகளும். விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் போது, இது போன்ற பேரிடர் ஏற்படும் போது அவர்களுக்கு அரசு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலும் சாகர் புயல் தாக்கும் என்ற செய்தி வெளிவந்திருக்கிறது. மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக சரியாக எடுக்க வேண்டும். குறிப்பாக ஏழை எளிய மக்கள், தாழ்வான பகுதியிலே இருப்பவர்களுக்கு உடனடி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மீனவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதில் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் மீனவர்களும் விவசாயிகளும். விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் போது, இது போன்ற பேரிடர் ஏற்படும் போது அவர்களுக்கு அரசு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று நான்